சரி, இந்த மாதம் தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். வாக்கு தத்தம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 31:14. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் என்றால் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிறவர்கள். நீங்களும் நானும் எல்லாருமே தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற நாம் ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவார். எத்தனை நம்புறீங்க? ஆமென், ஆமென். அப்படின்னா உங்கள் ஆத்துமா செழிக்கும், உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்கும். அதனால தான் அப்போது பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு யோவான் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறும். ஆமென். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். கரங்களை தட்டி நம்புகிறவங்க ஆமென். 1. 2வது, நன்மையினால் திருப்தி ஆக்குவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியே எங்கள் மேலே வந்து இந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென்.